நான் தான் அப்பவே சொன்னேன், ஆனா எல்லாரும் என்ன போட்டு பொளந்தீங்க. ஓகே லோக்கி 2 வருஷமா சமைச்ச சமையல் கூலி எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பார்த்தாச்சு. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம ஒரு குட்டி ரிவ்யூவையும் கோலிவுடோட ஃபர்ஸ்ட் 1000 கோடியை அடிக்குமா அடிக்காதான்றதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். படத்தோட கதை என்னன்னா, நம்ம ட்ரைலர் ரிவ்யூன்னு ஆல்ரெடி சேனல்ல ஒரு கதையை சொல்லியிருப்போம், அதே கதை தான். சரி படத்தோட கதை சூப்பரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆனா சூப்பரா இருக்கு. என்ன குழப்பறேன்னா யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதாவது நீங்க கூலி எல்சியூல இருக்கும் ஐசியூல இருக்கும் அப்படி இப்படின்ட்டு ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு படம் பார்க்க போனீங்கன்னா படம் உங்களுக்கு சூப்பரெல்லாம் இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கம்மியா வச்சுக்கிட்டு தியேட்டருக்கு போங்க, படம் பார்க்கறதுக்கு நிஜமாலே சூப்பரா இருக்கும். மியூசிக்கை பத்தி சொல்லணும்னா எந்த ஒரு குறையும் இல்ல, அனி வழக்கம் போல சிறப்பா சம்பவம் பண்ணிருக்காரு. சரி இப்ப கோலிவுடோட ஃபர்ஸ்ட் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதான்ட்டு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ரிவ்யூ சொல்றேன்ட்டு சில பேர் படம் நல்லாவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை, மொக்கையா இருக்கு, அது நோட்டை இது நோட்டை அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா கோலிவுடோட ஃபர்ஸ்ட் 1000 கோடி ஊத்திக்கிட்டு போயிடும். ஹாலிவுட்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க, அது 1500 1700 கோடின்ட்டு கலெக்ட் பண்ணுது. அதோட கம்பேர் பண்ணும்போது கூலிலாம் தாராளமா 1000 கோடி அடிக்கலாம். அதுக்கு இந்த மூவி ரிவ்யூவர்ஸ்லாம் படத்தோட ரிவ்யூ சொல்றேன்ட்டு படத்தை பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசாம செத்த நேரம் சைலண்டா இருக்கணும்.